நமக்கு சிவ தோத்திரம், சிவ சாத்திரம், சிவபுராணம்னு 3 தோத்திரம். சிவ தோத்திரம், சிவ சாத்திரம், இந்த பதிவு சுவாசத்தை சொல்ற சிவஞான போதம் முதலான 14 சாத்திரங்கள். அதுக்கு மேல கந்தபுராணம் முதலான நூல்கள், புராண நூல்கள். சிவ தோத்திரம், சிவ சாத்திரம், சிவபுராணம். விளங்குதா? இந்த 3லே சாத்திரம் என்பது பதிவு சுவாசம் உண்மையை சொல்லுவது. அது 14 உந்திகளிரு உயர்போதம் சித்தியார் என்று 14 சாத்திரம். அதில் ரொம்ப பிரபலமா சிறப்பாக இருக்கிறது சிவஞான போதம்ங்கிற நூல். சிவஞான போதம் என்கின்ற சாத்திரம். அந்த நூலை பாடினவர் எத்தனை வயசுல பாடினாரு? 2 வயசுலப்பா. 2 வயசுல அந்த புள்ள பாடினது சிவஞான போதம். சிவஞான போதம்னா சொல்லி முடியாது, அதனுடைய பெருமையை சொல்லி முடியாது. 12 சூத்திரம். என்ன பாட்டு தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? அவன் அவள் அது வேண அவை மூவெனமையன் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதா அந்த மாதிரி என்மனார் புலவர். இது ஒரு பாட்டுப்பா. அதுல பொருள் அளவு இல்லை. அது மாதிரி 12 சூத்திரம். விளங்குதா? அந்த சூத்திரத்தை பாடினவர் யாரு? மெய்கண்டார். மெய்கண்டார், திருவண்ணைநல்லூர் மெய்கண்டார். சரி, அவங்க அப்பா அச்சுத கலப்பாளர்னு பேரு. அவர் குழந்தை இல்லைன்னு சொல்லி அவருடைய குல உருவாய் இருக்கிற அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி குருக்கள்கிட்ட போய் கேட்டார். குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளா இல்லையே, புத்திர பாக்கியம் வேணும், அதுக்கு நீங்க அருள் பண்ண வேணும்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன பண்ணாரு? திருமுறையில கயிறு சாத்தி பார்க்கிற வழக்கம் இருந்துச்சு அந்த காலம். திருமுறையில கயிறு சாத்தி பார்க்கிறவன். அதே மாதிரி கயிறு சாத்த சொன்னார். கயிறு சாத்தினாரு. விரிச்சா திருவன்காட்டு பதிகம் வந்துச்சு. கண்காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கூடியனே பேயடையா பிரிவெய்தும். எதுக்கு அவங்க கேட்டாங்க? குழந்தை வேணும்னு கேட்டாங்களா? இந்த 2வது பாட்டை கேட்டு பாருங்க. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோடு உமைபங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வனையார் அவர் தம்மை தோயாவான் தீவனையே பேயடையா பிரிவெய்தும். பேய் பிடிச்சிருந்தாலும் ஓடி போகும். பிள்ளை முதலாக நீங்க எண்ணிய பலன் அத்தனையும் கிடைக்கும், சந்தேகப்பட வேண்டாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? திருவன்காட்டுக்கு போங்க. அங்க சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம்னு 3 தீர்த்தம் இருக்குது. அந்த 3 தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணி அங்க இருக்கிற சுவேதவனேஸ்வரரே அம்பாளே தரிசனம் பண்ணிக்கிட்டு இருங்கோ, உங்களுக்கு புத்திர பலன் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். யாரு? அந்த குலகுரு அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி. அதே மாதிரி அவர் போனார். அச்சுத கலப்பாளர் அங்கே போய் பல நாள் இருந்து சுவாமியை தவம் பண்ணிக்கிட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் சுவாமி கனவுல வந்தாராம். கனவுல ஒரு நாள் வந்தாராம் சாமி. அந்த அச்சுத கலப்ப எதுக்குப்பா அங்கே வந்து இருக்கிறான்னு கேட்டாராம். இந்த மாதிரி எனக்கு புத்திர பலன் வேணும்னு சொன்னேன், அதனாலே இங்கே வந்து இருந்து தவம் பண்ணு, உனக்கு புத்திர பலன் கொடுப்பாருன்னு எங்கள் குருநாதர் சொன்னார், அதுக்காக அவங்க வந்தேன் அப்படின்னாராம். உனக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தை இல்லையாப்பா, இந்த ஜென்மத்தில் குழந்தை இல்லையே அப்படின்னு சட்டத்தில் இருக்கே அப்படின்னாராம் சாமி. நானா வல்ல சாமி, எங்க குருநாதர் பேச்ச கேட்டு வந்தேன். எங்க குருநாதர் அவர் குருநாதரா இருக்கிற ஞான சம்பந்தர் தேவாரத்தை கொடுத்தாரு, அதை நம்பி வந்திருக்கிறேன் சாமினார். திருஞான சம்பந்தர் தேவாரத்தை நம்பி வந்திருக்கிறேன்னு சொன்னாரா. சொன்ன உடனே சாமி என்ன பண்ணாரா, அடே அப்பா, ஞான சம்பந்தன் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா பத்தியா நம்பிக்கையா, அதே நாள் அதனால ஞான சம்பந்தன் மாதிரியே ஒரு பிள்ளைய கொடுக்குறேன்டார். ஞான சம்பந்தருக்கு 3 வயசுல ஞானம், இவருக்கு 2 வயசுல ஞானம். ஞான சம்பந்தர் தேவாரத்தை படிச்சு பிறந்த பிள்ளைக்கு 2 வயசுல ஞானம்ப்பா. அந்த புள்ளதான் மெய்கண்டார். அது அந்த அந்த புள்ள பறக்கிறதுக்கு இந்த எந்த பாட்டு ஆதாரமா இருந்தது? அதான் இந்த 2ஆம் திருமுறையில் இருக்கிற திருவன்காட்டு தேவாரம். பேயடைய பிரிவெய்தும் உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோடு உமபங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வனையார் அவர் நம்மை தோயாவார். யாராவது குழந்தை இல்லைன்னா இந்த பாட்டை வெளித்துக்கிங்க,
திருவெண்காட்டில் போய் ஏழு சாமி அம்பாள் புத பகவான் மெய்கண்டார் எல்லாத்துக்குமே அர்ச்சனை பண்ணிங்க. ஒரு 3 நாளோ ஒரு வாரமோ இருங்க. அந்த 3 குளத்திலையும் ஸ்நானம் பண்ணுங்க. அடியார்களுக்கு ஏதோ தானம் பண்ணுங்க. குருக்களுக்கு வஸ்திர முதலானது தானம் பண்ணுங்க. ஏழு கவிச்ச சாப்பிடாம இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சைவம்னு தான் நான் நம்பி இருக்கிறேன். நம்பிக்கையே மோசம் பண்ணிவிடாதீங்க ஐயா. கபாலீஸ்வரர்கிட்ட இருந்து எல்லாம் சைவமா இருங்க, புரியுதா? ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி விடாதீங்க. அப்பா எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, 6 நாளும் சாமியை கும்பிடுவாரு. ஒரு நாளை நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன்னாரு. 6 நாளும் கோயிலுக்கு போவேனாரு, ஒரு நாளை ஒதுக்கி வச்சிருக்கிறேனாரு. எதுக்குன்னு கேட்டேன். அதானுங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிடனாரு. அதனாலே அப்படி அந்த திருவெண்காட்டுக்கு போய் தேவாரத்தை நீங்க பாராயணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் குழந்தை பிறக்கும். பாருங்க, ஞானசம்பந்தருக்கு 3 விஷயம் ஞானம். அவர் தேவாரத்தின் மூலமா பிறந்த பிள்ளைக்கு 2 விஷயம் ஞானம். பிள்ளைங்க அவர் அவர் அந்த அந்த பிள்ளை பேரு மெய்கண்டார் வேறு. அவருக்கு பரஞ்சோதி முனிவர் பேர் வச்சாரு சத்திய ஞான தரிசனிகள்னு வடமொழியிலே. அது மெய்கண்டார்னு வந்துச்சு. சத்திய ஞான தரிசனிகள் என்பது மெய்கண்டார்னு தமிழில் வழங்கியது. அவர் 2 வயசுல ஞானம் பெரிய பெரிய ஆளெல்லாம் 50 வயசு 80 வயசு 90 வயசு ஆளெல்லாம் அவர்கிட்ட பாடம் கேட்டுக்கிட்டு தான். அது 2 வயசு பிள்ளைகிட்ட. 2 வயசு பிள்ளை குருவுப்பா. 70 வயசு ஆளுகள் எல்லாம் சீடர்கள். குருவுக்கு 2 வயசு, சீடர்களுக்கெல்லாம் 70 80. நல்லா கேட்குறீங்களா? அப்படி பாடம் சொல்றான்னு அந்த அருணதி சிவாச்சாரிய சுவாமிக்கு இந்த தகவல் போச்சு. இந்த மாதிரி நீ உங்கள் சிஷியனுடைய பிள்ளை இந்த மாதிரி என்னமோ பாடம் சொல்லிக்கிட்டு இருக்குதான் அப்படின்னு சொல்லவும் அவர் ஆச்சரியப்பட்டு வந்தார். என்ன 2 வயசு பிள்ளை என்ன பாடம் சொல்லிடுவேன் அப்படின்னு வந்தாரா? அது பாடம் சொல்லிக்கிட்டு இருக்குது. எப்படி? பதி பசு பாச உண்மை, பதி பசு பாச உண்மை. பதியினுடைய இலக்கணம் என்று சொல்லி பசுவினுடைய இலக்கணத்தை சொல்லி பாசத்தினுடைய இலக்கணம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவரும் வந்தார். யாரு? அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வழி சொன்னார்ல குருக்கள் அருணந்தி சிவாச்சாரிய சகலாகம பண்டிதர். 28 ஆகமத்தையும் பாயாசம் மாதிரி சாப்பிட்டவர் சகலாகம பண்டிதர். நல்ல விளங்குதா? அவர் அப்படி அந்த புள்ள பாடம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாசம் என்பது நம்மளை மோசம் பண்ணும், பாசம் நம்மளை மோசம் பண்ணும். அந்த பாசத்துக்கு தலைவர் என்றால் ஆணவ மலம். மும்மலத்துக்கும் முதலாக இருப்பது அந்த ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தினால தான் மனுஷன் உயர வேண்டியவன் தாழ்ந்து போறேன், கடவுளை நினைக்காம இருக்கிறேன், நான் என்கின்ற ஆணவத்தோடு இருந்து அழிஞ்சு போகிறேன் என்று சொல்லி ஆணவ மலத்தினுடைய இலக்கணத்தை அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார். பாச இலக்கணம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர் போனார். யார் போனது? அந்த சிவாச்சாரியர். அவருக்கு 75 வயசு. குருக்கள் 2 வயசு புள்ள பாடம் சொல்ற புள்ள இவர் சொல்லி பிறந்த புள்ள, இவர் சீடனுடைய புள்ள. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆணவ மலை இப்படிப்பட்டதுன்னு சொன்னாரு. அந்த ஆணவ மலை எப்படி இருக்கும்னாரா? அந்த 2 வயசு பிள்ளைய பார்த்து அந்த ஆணவ மலைனா எப்படி இருக்கும்னாரா? அது இப்படித்தான் நின்றுகிட்டு இருக்கும்னாரா? இப்படித்தான் நின்றுகிட்டு இருக்கும்னாரா? கீழே விழுந்துட்டாருப்பா. அந்த 2 வயசு பிள்ளை குரு, இந்த 75 வயசு அந்த குருக்கள் சீடர். என்ன அதிசயத்தை சொல்றது! 2 வயசு பிள்ளை இவர் சொல்லி பிறந்த பிள்ளை, அந்த புள்ள குருவாயிருச்சுப்பா. அந்த 75 வயசு குருக்கள் சீடர். அப்படின்னா என்ன சொல்ற? அதன் பிறகுதான் அவர் சிவஞான சித்தியாருங்கிற ஞான நூலை பாடினார். சிவஞான போதம் பாடியது மெய்கண்டாரு. அவருடைய சீடராயிருக்கிற அருணந்தி சிவாச்சாரிய பாடியது சிவஞான சித்தியார் 20 என்கின்ற ஞான நூலை பாடினார்.